அல்லு அர்ஜுனுக்கு பாடத்தை ரேவந்த் ரெட்டி படிச்சு கொடுப்பாருன்னா மோடி ஏன் விஜய்க்கு பாடம் படிச்சு கொடுக்க மாட்டாருன்னு அவங்க மற்ற அரசியலுக்கு ஆசைப்படக்கூடிய நடிகர்களுக்கும் ஒரு பாடம்னு அது போயிட்டு இருக்குது. இதோட போக்கு எப்படி போகும்னு சொன்னா, தொட்டாச்சி எருமை விட்டா அந்த புலி நம்ம மேல பாஞ்சிரும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அது நான் அது யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு நான் பண்ணல. அது பாடம் எடுக்கிறாரு விஜய்க்கு வந்து மோடி. கண்டிப்பா சசிகலாவுக்கு எடுத்த பாடத்தை விஜய்க்கு மோடி எடுக்கிறாருங்க. அந்த பாதையில தான் போகுது. ஏன்னா விஜய்க்கு ஆதரவா தமிழிசை அம்மையார் காலையில இருந்து சாயங்காலம் வரை பேசுவாங்க. நயினார் அப்பப்ப பேசுவாரு. ஏன் அண்ணாமலையே ஆரம்பத்துல லைட்டா பேசிட்டாரு. அதுக்கு பிறகு இவரு மதுரை சீனிவாசன்ல இருந்து எல்லா பாஜக தலைவர்களும் எல்லாருமே தமிழ்நாடு பாஜக உள்ள வலைத்தள நண்பர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவான என்னன்னா திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுக்கிறாருன்னு அடிப்படையில் அவங்க எல்லாம் ஆதரிச்சு தப்பு இல்ல. எங்களுடைய அரசியல் எதிரி இப்ப திமுகன்னு சொன்னோம்னா எங்களுக்கு அவங்க தாங்க எதிரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தானே அதை கண்டிப்பா திரவியம் நீங்க கரெக்டா சொல்றீங்க. உங்க கருத்து சரிதான். அவங்க கும்மிடி பூண்டி தாண்டி சிந்திக்கல, தமிழ்நாட்டுக்குள்ள சிந்திச்சாங்க.